ஆம்லெட்ஸ், இது எல்லாமே மேரி ஷெஃப் ஹை ஸ்பீட் அவன்ல நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் எடுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மேரி ஷெஃப்ன்றதை நான் மறுபடியும் சொல்றேன். மேரி ஷெஃப் இஸ் ஹை ஸ்பீட் அவன், சேம் லைக் மைக்ரோவேவ் மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுறீங்க. ஸோ இட்ஸ் மைக்ரோவேவ் இல்ல, இது ஹை ஸ்பீட் ஓவன். இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல குக் பண்ண முடியும், சர்டன் ப்ராடக்ட்ஸ் குக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பீஸா, சாண்ட்விச், ராப்ஸ், ரோல்ஸ், எக், பர்கர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குக் பண்ண முடியும். அதர் ப்ராடக்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா ரீஹீட் பண்ணலாம் ஆர் ரீஜெனரேஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் மைக்ரோவேவ் நம்ம ஒரு ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் சமோசா ஆர் பஃப் ரீஜெனரேஷன் பண்றப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அது சாகி ஆயிடும். ஸோ மேரி ஷேப்ல உங்களுக்கு அந்த சாகினஸ் வராது, கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இது it works on 3 cooking technology, microwave, convection and impeachment. இது மூணு cooking technology ஒரே டைம் ஒர்க் ஆகிறதுனால you can cook any food product in fraction of seconds. Example, the first product what you are going to do is sandwich. Assemble the sandwich. நீங்க பார்க்கலாம் sandwich picture and name ஓட நான் சேவ் பண்ணிருக்கேன். தெரியுதா சார்? மூணாவது ஆப்ஷன் chicken sandwich. ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு ப்ராடக்ட் நான் உள்ள லோட் பண்ண அப்படின்னா எனி ஐடியா சார்? சாண்ட்விச் கிரில் பண்றதுக்கு டோஸ்ட் பண்றதுக்கு எனி ஐடியா எவ்வளவு டைம் எடுக்கும்? ஆல்ரெடி நான் ஆச்சு சொல்லிட்டேன். 1 minute சார், 60 seconds. Just 60 seconds I can do 4 sandwich. Just 60 seconds I can do 4 sandwich. இல்ல சார் அப்படி இல்ல, ஒரே டைம் நீங்க 4 sandwiches வைக்கணும், ஒரே டைம் 4 sandwich வைக்கணும், ஒரே ட்ரேல. So already நான் சொன்ன மாதிரி it works on 3 cooking technology, microwave இருக்கும், convection and impeachment. So எதனால நீங்க இத வாங்குனா நான் சில ஃபீச்சர்ஸ் நான் சொல்றேன், நீங்க பாருங்க. பட் மேரி ஷேப்ல it's a single phase sir. First it is a single phase. For 15 amps 16 amps power supply is just private train. ஆமா சார். And இது வந்து மல்டிபிள் எக்யூப்மெண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு மேரி ஷேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டோஸ்டர் தேவையில்லை, ஏர் ஃப்ரையர் தேவையில்லை, கிரில்லர் தேவையில்லை, சாலமண்டர் தேவையில்லை, மைக்ரோவேவ் தேவையில்லை, ஓடிஜி தேவையில்லை, ஏர் ஃப்ரையர் தேவையில்லை, தவா தேவையில்லை. ஆல் these equipments can be replaced by a single phase. அப்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட பண்ணலாம் செஃப்? எஸ் சார், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண முடியும். ஸோ 1 minute நீங்க பார்க்கலாம் உங்களோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு இன்னும் டோஸ்ட் வேணும்னா ஒரு 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும். பட்டர் அப்ளை பண்ணுவோம். பட்டர் லைட் அப்ளை பண்ணிருக்கோம். ஜஸ்ட் சர்வ் பண்ணா. பிரைஸ் வந்துட்டு நான் அதிகமா சொல்லிடுறேன், எங்க டீம் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கம்மியா சொல்லுவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லைக் ஒரு 3.25 அந்த மாதிரி இருக்கும். எவ்வளவு லிட்டர் சார் கெபாசிட்டி வந்து 20 லிட்டர் ஒரு ட்ரே டைமிங். ஒரு பீஸாக்கு என்ன சார் ஐடியா இருக்கா? பிஸாக்கு ஒரு 3 minutes to 4 minutes வைக்கணும் சார். 3 to 4 minutes. ஓகே. இங்க பீஸா செகண்ட் ஆஃப் பீஸா டேப் பண்ணிட்டேன். கொஸ்டின் லோட் பண்ண சொல்லுது, லோட் பண்ணிட்டேன். 1 minute 10 seconds. ஜஸ்ட் அவர்ஸ் ஒன்லி ஒன் பிகினிங் மட்டும் நீங்க ப்ரீஹீட் பண்றது மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் நீங்க ப்ரீஹீட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு 3.5 கிலோவாட் மட்டும் தான் பவர் சப்ளை குக்கிங்ல ஸ்டார்டிங்ல. அண்ட் ஸ்டாண்ட் பை மோட் இஸ் தென் 0.5 கிலோவாட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு கண்டினியூஸா நீங்க ஒரு 10 hours யூஸ் பண்ணா கூட இட் இஸ் கோயிங் டு கன்சியூம் லைக் மேக்ஸிமம் 30 units. 1 day complete 1 day யூஸ் பண்ணா கூட 30 units தான் எடுக்க முடியும். And இதே மல்டிபிள் எக்யூப்மெண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிரில்லர் இருக்குன்னா அட்லீஸ்ட் இட் வில் டேக் 2200 watts பவர் எடுக்கும். பட் இங்க it's a single phase unit and it replaces multiple equipments: salamander, toaster, air fryer, griller, microwave, OTG. இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஒரு சிங்கிள் எக்யூப்மெண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இட் இஸ் a single phase. உங்களுக்கு ஒரு 15 amps 16 amps பவர் சப்ளை இருக்குன்னா ஜஸ்ட் பிளக் பண்ணிட்டு you can play. அண்ட் எக்ஸாம்பிள் நான் இங்க சொன்னேன் வாட்டர் பீஸான்னு ஒரு ப்ரோக்ராம் காமிச்சேன். அதே மாதிரி you can save up to 1024 programs வரை உங்களால சேவ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க மிஷின் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம்
will come to your outlet, will do trials with your products. So products நம்ம trial பண்ணிட்டு will save the programs. Anybody is interested, please share your contact numbers. 1 minuteல இல்ல என்னோட ஆண்ட் வந்து ரெஸ்டாரன்ட் வச்சிருக்காங்க சோ அதனால தான் பார்க்கலாம் என்னோட pizza ready. 1 minute in this 70 secondsல my pizza is ready. Base starting chef by 8. 46 So என்னோட பேஸும் ஈவனா குக் ஆயிடுது மேடம். So can you please கட் பண்ணி சர்வ் பண்ண முடியுமா? The next product suppose ஒரு பர்கர் பண்ணனும் அப்படினா அதே சோ இங்க கேட்டா போதும் வேர் இஸ் ஹியர் ஆட் பேட்டி ஒரு மெசேஜ் கிடைக்குது ஜஸ்ட் நோட் பண்ண போறோம் பேட்டியை so 2 minutes patty book பண்ணானே மெசேஜ் கொடுக்கும் மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மெசேஜ் படி I have to follow the instruction and once அந்த instruction நான் ஃபாலோ பண்ணேன் அப்படினா my result will be done. So மறுபடியும் சொல்றேன் மேனேஜர் இது ஆபரேட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னா தேவையில்லை ஈவன் as registered person ஷாப்ல இருக்கக்கூடிய கேஷியர் கேஷ் கவுண்டர் பக்கத்திலே வச்சிட்டு கூட இது யூஸ் பண்ண முடியும். And ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் ஆர் cloud kitchen or பெரிய பேக்கரி அவுட்லெட் இருக்கு அப்படின்னா and உங்களுக்கு 6 to 7 யூனிட்ஸ் இருக்கிறப்போ ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் அந்த சென்ட்ரலைஸ் பேக்கரியில இருக்கு ப்ராடக்ட்ஸ் பண்ணி அந்த 6 அவுட்லெட் செட் பண்ணி விடலாம் and ஈச் அண்ட் எவ்ரி அவுட்லெட்டுக்கு வேரியேஷன் வச்சுட்டு அந்த உங்களால ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒரு சிக்கன் டிக்கா 90% I can cook in the centralized kitchen outlet send பண்ணி விடலாம். whenever I'm getting an order கிடைக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா balance 10% I can cook using variation. So variation replaces multiple equipments, toaster, griller, air fryer, microwave, OTG. All these equipments can be replaced by a single equipment. Variation. Next I have a message add one to the toast. One to the toast எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. All I have to do is just add the bun. Add பண்ணிட்டேன் and 40 secondsல my bun will be toasted. அதே கூட என்னன்னா patty cook ஆகுது. So instruction கொடுத்துட்டே இருக்கும், மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும். only I have to do the steps மட்டும் நான் ஃபாலோ பண்ணா போதும் என்னோட ப்ராடக்ட்ஸ் ரெடி ஆயிடும். லாஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பட் அட்லீஸ்ட் ஒரு 10 products நான் வந்து pizza in this 70 seconds. Pizza in this 70 seconds. Sandwich 4 numbers of sandwich in just 60 seconds. Brownie reheat பண்ணனும் அப்படினா just 15 seconds. ஒரு omelette preparation பண்ணனும்னா just show you எப்படி omelette பண்றோம்னு. So next நம்மளோட மெசேஜ் வந்திருக்கு அசம்பிள் சொல்லிட்டு all I have to do is ரெண்டுமே குக் ஆயிடுச்சு. பர்கருக்கு இதுல I can save oil. பர்கர் பேட்டி நார்மல் ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணுவோம். அந்த ஆயில்ல நான் சேவ் பண்ணி ஏர் ஃப்ரையர் நாம மாட்டிட்டோம். சோ இங்க அசம்பிள் சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. So all I have to do is இங்க எடுத்து just assemble பண்ணிட்டு if I have a cheese slice the cheese slice add பண்ணி ஒரு burger ready. I can cut it and show to the customer. So next product omelette. இப்போ நார்மலா ஆம்லெட் என்ன பண்ணுவோம் அப்படினா எக்க பீட் பண்ணி ஒரு பேன்ல ஆட் பண்ணுவோம். தென் ஒரு சைடுல குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு சைடுல குக் பண்ணுவோம். பட் ஹியர் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். omelette or picture இருக்கு 2 minutes ல என்னோட omelette ரெடி ஆயிடும். and நம்ம பார்க்கலாம் எவ்வளவு டைம்க்கு அப்புறம் அதை ஃபிளிப் பண்ணனும் அப்படிங்கறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதான்னு பார்க்கலாம். அப்படி கேட்டா நம்ம omelette ஃபிளிப் பண்ணி கொடுக்கலாம். பர்கர் இந்த ஹால்ல இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீட் அவன் எதிர்பார்த்திருக்கீங்களா சார்? இந்த ஹை ஸ்பீட் அவனை நீங்க சப்ளைஸ்ல பார்க்கலாம், ஸ்டார்பக்ஸ்ல பார்க்கலாம், பெரிய பெரிய மல்டிபிள் செயின்ஸ்ல நீங்க பார்க்கலாம்.
இதுமா வேணுமா? ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கர்மந்த பேங்க் போல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிருக்கோம், ரோஸ்டிங் பண்ணோம், தென் ஃபாலோட் பை கன்வர்ஷன். அது வந்து பிரேக்கிங் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்க பார்க்கலாம் ஈவனா குக் ஆகிருக்கிற மம்பே. சரி, ஒரு சைடில் குக் ஆகிருக்கு, நம்ம டர்ன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். கன்வெர்ட்டர் மேக்ஸ் ரோல ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி ஏர் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபேன் ரெண்டு சைடுமே ரொட்டேட் ஆகிறதுனால நம்ம ப்ராடக்ட்டை மானிட்டர் பண்ண தேவையே. ஒன்ஸ் டைமிங்ல கம்ப்ளீட் ஆனாலே என்னோட ப்ராடக்ட் வெளியில் ரெடி ஆகும். அண்ட் என்னோட ஆம்லேட் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல என்னோட ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல ஒரு ஃப்ளஃபியான ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுல நம்ம நார்மலா பண்ண முடியாத ஸ்டெப்ஸ்ல நம்ம பண்ணல. நம்ம ஃபில் பண்ணி போடுவோம், ஆம்லேட்ல நார்மலா ஃபில் பண்ணி போடுவோம். பட் திஸ் என்னோட பேட்டர் மட்டும் தான் நான் போன் பண்ணிருந்தேன். ரெண்டு சைடுமே ஈவனா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஒரு சில்லி சீஸ் டோஸ்ட் பார்த்தலாம். So for a chili cheese toast, all I have to do is அதாவது இட்லி, புட்டு, கிச்சடி, vegetable boiling, இடியாப்பம், பாயா பண்ணோம். வரல ஷேர் அடிக்குது. ரோசி நம்ம பண்ணிருக்கோம், லைக் சிக்கன் டிக்கா, ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. நீங்க பார்க்கலாம். Like that is what it is.